அஸ்ஸலாமு அலைக்கும். மணக்க மணக்க மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதே மெத்தடில் செய்யுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொரியணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ காஷ்மீரி மிளகா சேர்க்கலாம். இது சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்துட்டு ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் இதிலேயே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிங்க. நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 80% வேகட்டும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம். வேக வச்ச மட்டனை அப்படியே இதில் சேர்த்துருங்க. தண்ணியோட புதினா மல்லி கொஞ்சம் மெச்சமாக சேருங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு கொஞ்சம் கூடவாகவே சேருங்க. 1/4 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் சேர்த்துட்டு நான் வீட்டிலையே அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் கொதித்த பிறகு நம்ம ரைஸ்க்கு உள்ள தண்ணி அதில் ஊற்றியே கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸை கொட்டிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி வற்றுனதை தான் நம்ம தம்மில் போடணும். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. நான் தம்மில் போட்டுட்டேன். கரெக்டாக 15 நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். பிகினர்ஸ் கூட சூப்பராக ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடில் செய்யுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ அழகாக குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம மட்டன் பிரியாணி. பார்க்கவே சாப்பிட்ணுன்னு போல் தோணுதா? டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோடய பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.